ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சாரீஸ் ஒர்க். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேக் செயின் ஸ்டிச்சில் எப்படி பீட் வச்சு போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் போல் நம்ம ஒரு பேக் லாக் ஒன்று இப்போ போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு ஒரு லாங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் எடுத்து அப்படியே திரும்பி பேக்கில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு சுகர் பீட் எடுக்கிறோம். சுகர் பீட் எடுத்து சுகர் பீடை இறக்கிட்டு ஒரு லாக் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதுதான், இப்படி தான் பீட் வைக்கணும். ஒரு லாங், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்டு, அப்படியே பேக்கில் போகிறோம். பேக்கில் போயிட்டு ஒரு சுகர் பீட் எடுக்கிறோம், அப்படியே லாக் பண்ணுறோம். இதே தான் கண்டினியூவாக வரும். இப்போ வந்து சுகர் பீடுக்கு பதிலாக நம்ம எந்த பீட் வேணாலும் எடுக்கலாம். நம்மளோட ஆப்ஷன் தான் அது. சுகர் பீட் தான் எடுக்கணும்னு கிடையாது, எந்த பீட் வேணாலும் நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து இந்த கைக்கு வந்து லைன்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த லைன் வச்சு நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு சுகர் பீட் வச்சுட்டு நடுவில் வந்து பெரிய பீட் வச்சு மாற்றி நம்மளோட க்ரியேட்டிவ் தான். எப்படி வேணாலும் நம்ம பீடு மாற்றி வச்சு போட்டு அழகாக கொண்டு வந்துடலாம் டிசைனை. ஆனால் இன்னொன்று என்னென்னா, சில்க் த்ரெட்டில் நம்ம போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும். இப்போ பார்த்திங்களா எப்படி நூல் சிக்குதுன்னு, அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப கவனமாக போட்டுகிட்டே வரணும். சேம் ப்ரொசீஜர் தான், இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரணும் பீடை பொறுத்தவரையில். பார்த்திங்களா ஸ்டிச் எப்படி நல்லா இருக்குது பார்த்திங்களா, சுகர் பீட் வச்சு அதில் போடவும் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.